வணக்கம் மக்களே, நான் சத்யவர்ஷா. இந்திய அரசியல் அமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். ஒரு சொந்தம் என்னுடைய 6.5 வயதிலிருந்து அப்பாவாக, அம்மாவாக, தாத்தா, பாட்டி, சித்தப்பா, பெரியப்பா, பங்கும் பங்காளி, அத்தை, மாமா என்ற ஒரு மிகப்பெரிய கூட்டம். ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக இவர்களுடைய சொந்தங்கள் என்பது அனைத்து வகையான என்னுடைய சொத்துக்களை இவர்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு என்னை வெறும் சாதாரணமான இவர்களுடைய வீட்டில் வேலை செய்யக்கூடிய, அந்த பண்ணையில் வேலை செய்யக்கூடிய ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய பெண்ணாகவும், மாடு மேய்க்கக்கூடிய பெண்ணாகவும், இவர்களுடைய ஒரு எடுபடியான ஒரு ஆளாகவும், அங்கு பாத்திரம் கழுவக்கூடிய பெண்ணாகவும், மற்றும் இவர்களுடைய துணிகளை துவைத்து போடக்கூடிய பெண்ணாகவும், ஒரு மிகப்பெரிய ஒரு வன்கொடுமையை எனக்கு ஏற்படுத்தி அடிமையாக வளர்க்கப்பட்டேன். என்னிடம் ஆங்கிலம் உரையாடல் பேசுவதற்கூட ஆள் இல்லாமல் முதலில் என்னிடம் பேசிய ஒரே ஒரு ஆங்கில வார்த்தை இன்றைக்கும் ஞாபகம் இருக்கிறது, எக்ஸிபிஷன். என்னுடைய சிறு வயதில் என்னிடம் ஆங்கிலம் பேசுவதற்கு கூட அவர்கள் மிகப்பெரிய ஒரு தடை. மின்சாரம் என்பது 22 வயதில் மட்டுமே ஒரு மின்சார இணைப்பு கிடைத்திருக்கின்றது. ஒரு வன்கொடுமையான வாழ்க்கையை எனக்கு கொடுத்து என்னுடைய அனைத்து வகையான சொத்துக்களையும் பறிமுதல் செய்து இவர்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு, ஒரு மிக அதிகமான அந்த கால்நடை இருந்தாலும், அந்த பால் கறவைக்கு உட்பட்ட எத்தனையோ மாட்கள் இருந்தாலும், ஒரு கண்ணுக்கு அந்த பால் கொண்டு வந்து எனக்கு கொடுக்கக்கூடாது என்பதற்காக டீ தண்ணி மற்றும் ஒரு கையில் சர்க்கரை வைத்து குடிக்க வைப்பார்கள். இவர்கள் சமைக்கும்போது மட்டுமே சாப்பிடக்கூடிய நாட்கள் எத்தனையோ இருந்திருக்கின்றது. ஒரு அனாதையாக்கப்பட்ட பெண்ணாக, குழந்தையாக என்னுடைய சிறு வயது காலங்கள் மிகப்பெரிய ஒரு கடினமான காலங்கள். எத்தனையோ நாட்கள் அந்த கள்ளிப்பழம் சாப்பிட்டு தொண்டையில் மாட்டிக்கொண்ட காலமும் உண்டு. ஒரு சித்திரவதைக்கு உட்பட்டு இன்றைக்கு நான் வளர்ந்திருந்தாலும், இது மக்களுக்குரிய, இன்றைக்கு நான் ஆற்றக்கூடிய இந்த அரசியல் அமைப்பு ஆலோசகராக நான் வந்தாலும், இது மக்கள் என்னை அன்றைக்கு ஆதரித்து ஒரு வங்கியில் வேலை செய்யும்போது அந்த வங்கி கொடுத்த அத்தனை எனக்கு பயிற்சி அளிப்பு மற்றும் என்னுடைய சமூகம் சார்ந்த மக்கள் என்னை ஆதரித்து அடுத்த கட்டத்துக்கு நான் நகர வேண்டும் என்று ஒவ்வொருவருமே முகம் தெரியாத நபர்கள் தெரிந்தோ தெரியாமலும் எனக்கு அன்றைக்கு உதவி செய்தார்கள். ஆனால் இந்த குடும்பம் இன்றைக்கும் அந்த சொத்தை மிகப்பெரிய அளவில் ஒரு அடைய வேண்டும் என்பதற்காக முழு முயற்சியாக வேடம் திரித்து என்னை பழி வாங்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கும் ஒரு சொந்தம் என்று சொல்லி ஒரு காழ்ப்புணர்ச்சி காரணமாக இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினோடு சேர்ந்து கொண்டு மிக அதிகப்படியான தொந்தரவுகளை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அதையும் பொருட்படுத்தாமல் என்னுடைய வேலையை நான் அடுத்த கட்டத்துக்கு